ராஜா ராஜா, என்னம்மா? தம்பி இங்க படுத்திருந்தானே, எங்கடா? இங்கதானமா படுத்திருந்தா, பாக்குறேன். அம்மா, அது ஒருக்கம் பாரு ரவி. ஏமா அழுறீங்க? ரவி படிக்கணும்னு ஆசைப்படுறான். நான் சம்பாதிக்கிறது உங்க வயிற்றுக்கே பத்தாது. அவனை நான் எப்படி படிக்க வைப்பேன்? ஏமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா தம்பியை படிக்க வைக்கலாம்ல? ஆமாமா, நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு என்னால முடிஞ்ச கொண்டு வந்து என் தம்பியை நான் படிக்க வைக்கலாமா? ராஜா ராஜா, செகண்ட் ரேஸ்ல அல்லா குல்லா, தேர்ட் ரேஸ் 3 விஷஸ். மைக்கேல், 6th ரேஸ்ல எது வரும் நினைக்கிறேன்? நிச்சயமா ஹங்காம். நோ 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 நோ, அது லாங் டிஸ்டன்ஸ் தாங்காது. நிச்சயமா தீ தான் வரும். அதை எதுவுமே அடிக்க முடியாது. பாலிஷ் போட்டாச்சு சார். மைக்கேல், காசு கொடு. சார், நான் பாலிஷ் போட்டேன், பிச்சை கேட்கல. கூலிய மரியாதை கையில் எடுத்து கொடுங்க. என்ன சொல்றான் கேட்டீங்களா? அவன் கேட்ட மரியாதையை கொடுத்துரு. காசு எடுத்து கையில கொடுன்னு சொன்ன. ஆமா. மைக்கேல், நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்க. இந்த பையன் தான் லாங் ரேஸ்ல ஓடுற குதிரை. ஆரம்பத்துல குணத்துல நிதானம், அதுக்கப்புறம் வேலையில வேகம். நீ காசு தெரிஞ்ச பார், அப்ப ரோஷம். இந்த ரோஷன் தான் வாழ்க்கையில பேச போகும். ஒரு நாள் இவன் வசந்த நிலைமைக்கு வரப்போறான். ஒரு நாள் இந்த பையன் உயர்ந்த நிலைமைக்கு வருவான். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க். ரவி, உன் இடத்துக்கு போப்பா. தேங்க்யூ டீச்சர். என்ன பட்ட பகல்ல தடுமாற ஆரம்பிச்சிருவீங்களே? எழுந்துரு. மன்னிச்சிடுங்க, வாரம் தூக்க முடியல. என்ன பாரம்? உன்னை விட வயசானவங்கள வேலை செய்யல. இளவட்டம், உனக்கு என்ன இடுப்பு நோவு? கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? கூலிக்காரி, உனக்கு என்னடி கௌரவம்? ராத்திரி முழுதும் குடிக்கிறது, ரவுண்டு போறது, பகல்ல வேலை செய்ய முடியாம விழுந்து கிடக்கிறது. போ, வேலையை விட்டு போனேன். ஐயா, என் நிலைமை, என்ன வேணாலும் பேசுங்க, கேட்டுக்கிறேன். ஆனா என்ன வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. என் 2 குழந்தைங்களுக்கும் உங்க கூலி தாயா சோறு போடுது. ஏன் 2 பேரும் பிச்சை எடுக்க விடு, சோறு கிடைக்கும். போ போ. இவன் பிள்ளையை பத்தா இருக்க நல்லா அப்பன் ஆகணுமா? கல்ல நீ மேஸ்திரி தலையில போடுடா, என் பொழப்புல போட்டுட்ட. ஏழைக்கு பசி தாண்டா சொந்தம், ரோஷம் சொந்தம் இல்லடா. நாளை சோத்துக்கு நான் எந்த வேலைக்கு போவேன், என்ன செய்வேன்? முறைக்கிறேன் பாரு. இதோ உன் மாதிரி ரவியும் தாண்டா என் புள்ள.
முன்கோபம் ஆத்திரம் முரட்டுத்தனம் இவங்கிட்ட ஏதாவது உண்டா? பெத்த பிள்ளைங்களையே வித்தியாசத்தை பாரு. வித்தியாசம் தான்மா, எல்லாத்தோட முக்கியமான வித்தியாசம் இது. நான் கோயிலுக்குள்ள வர மாட்டேன். ஏண்டா? சாமி எனக்கு ஒண்ணு செய்ய வேண்டியது. ராஜா, நீ சாமி கும்பிட வரல, நான் உங்க கூட பேச மாட்டேன், உனக்கு சோறும் போட மாட்டேன். பேசாம வா. வரமாட்டேன். சீத்தம்மா, பையனை கோவிச்சுக்காத. பலாத்காரத்தினால பக்தியை கொண்ட முடியாது. அவனுக்கா புதிய நேரம் வரும்போது அவனே கோயிலுக்கு வருவான். நீ போய் தரிசனம் பண்ணு. வரீங்களே, ஆண்டவங்கிட்ட என்னமா கேக்குறீங்க? உனக்கு ஒரு நல்ல உத்தியோகம், உன் அண்ணனுக்கு சௌக்கியம் சந்தோஷம், வேற என்னப்பா கேட்பேன்? விடாம நீங்களும் தான் கேக்குறீங்க. ஆண்டவன் காதுல விழுதாமா? உங்களோட சேர்ந்து நானும் தான் கும்பிடுறேன். இது வரைக்கும் இந்த சாமி எனக்கு எந்த வேலையும் வாங்கி தரலையே. ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல வேலையா தேடிட்டு இருக்காரோ என்னமோ. அம்மா, நாளைக்கு கடவுள்கிட்ட கேளுங்க. ஒரு சின்ன வேலை 200-300 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, என் பையன் ஒத்துப்பான்னு. ஏண்டா, உனக்கும் கடவுள் மேல கோவம் வந்துடுச்சா? எனக்கு ஒண்ணு அண்ணா மாதிரி கடவுள்கிட்ட விரோதம் கிடையாது. ரவி, உனக்கு இருக்கிற பக்தி உன் அண்ணனுக்கு எப்படா வரும்? அம்மா, அண்ணன் கடவுளை மதிக்காட்டாலும் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான்னு தெரியுமா? கோயிலுக்குள்ள வராட்டி போனாலும் பாருங்களேன், அம்மாவுக்கு காவலா அண்ணாட வாசலையே காத்துட்டு இருக்கான். பூஜைல முடிஞ்சதாமா? புறப்படலாமா? வேலைக்கு நேரமாச்சு. இந்த சுவாமி பிரசாதம் எடுத்துக்க. கல்கண்டு. நான் மட்டும் இனிப்ப சாப்பிட்டா போதுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் உங்க ஆண்டவன் இனிப்பை கொடுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. ஓஹோ, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தகராறு. இது ஆண்டவன் கொடுக்கல, அம்மா கொடுத்த நினைச்சுக்கேன். அம்மா கொடுத்தாங்கன்னா சரி. போறேமா, வேலைக்கு போ. அப்ப நான் வேலை தேட போறேமா? உன்ன மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் சௌக்கியத்துக்கு எனக்கு என்னப்பா குறைச்சல?
போக சரியாயிடும். ஆமாப்பா தம்பி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது. எதை பத்தி? உன்னுடைய லைசன்ஸ் பில்லைய பத்தி. எம்பிலே பத்தி. உன் பில்லையோட நம்பர் என்னப்பா? 786. 786. ஆண்டவனை நீ வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இந்த நம்பருக்கு அவ்வளவு மதிப்பா? ராஜா, இது வெறும் நம்பர் இல்ல, எங்க மதத்தினோட வேதம். இது உங்க மதத்துல எப்படி ஓம்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி தான் இந்த நம்பர் எங்களுக்கு. புரியலையே. இதுக்கு பிஸ்மில்லான்னு அர்த்தம். அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி தான் இது. ராஜா, நீ தேடாம இந்த நம்பர் உன்னை தேடி வந்திருக்குதுன்னா அது நீ செஞ்ச பாக்கியம். இது கடவுளா பார்த்து கொடுத்த சொத்து. எந்த நேரத்திலையும் எப்பவும் இதை நீ கை விட்டுடவே விட்டுடாத. ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க. அங்க என்ன பேச்சு? வேலைக்கு வாங்கியா? வரம்பா.